எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த வதந்திகளால் தமிழகம் முழுவதும் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. தேவையான இருப்பு உள்ளதை உறுதிப்படுத்திய அரசு இந்த பதற்றம் தேவையற்றது என்று தெரிவித்துள்ளது. Long queues formed at petrol pumps across Tamil Nadu due to fuel shortage rumors. The government confirms enough stocks are available, calling the panic unnecessary. 2026 தேர்தலில் கடும் மும்முனை போட்டி நிலவும் என புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. திமுக மற்றும் அதிமுகவுக்கு வலுவான போட்டியாளராக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. New polls show a tough three-way battle for the 2026 elections, with Vijay's TVK rising as a strong rival to DMK and AIADMK. இந்தியாவின் மின்சார வாகன கட்டமைப்பை மேம்படுத்த சென்னையில் புதிய பேட்டரி ஆலை அமைக்க அசோக் லேலண்ட் 500 ரூபாய் கோடி முதலீடு செய்கிறது. Ashok Leyland is investing up to 500 crore rupees in a new Chennai battery facility to advance India's electric vehicle ecosystem. மார்ச் 12, 2026 அன்று இந்திய சந்தைகள் சரிந்தன. சென்செக்ஸ் 829 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது. Indian markets plunged on March 12, 2026, with Sensex dropping over 829 points. எண்ணெய் விலை உயர்வால் பொருளாதார அழுத்தம் அதிகரித்ததால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் 92.35 ஆக சரிந்தது. The Indian rupee plunged to a record 92.35 against the dollar as rising oil prices intensified economic pressure. எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க தொழிற்சாலைகளுக்கான விநியோகத்தை குறைத்து வீடுகளுக்கான சமையல் எரிவாயு மற்றும் வாகன எரிபொருளுக்கு இந்தியா முன்னுரிமை அளிக்கிறது. India is prioritizing cooking gas for homes and fuel for vehicles, while cutting supplies to industrial plants to manage the energy crisis. போர்ட் சூழல் நிலவும் ஹார்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்புக்காக டார்க் மோட் மூலம் பயணித்து 1 மில்லியன் பேரல் சவுதி எண்ணெயுடன் கூடிய கப்பல் மும்பையை வந்தடைந்தது. A tanker carrying 1 million barrels of Saudi oil reached Mumbai after navigating the war-hit Strait of Hormuz in dark mode for safety. இந்தியாவின் மிகப்பெரிய பங்குச் சந்தையான NSE அதன் 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான IPO-வை நிர்வகிக்க 20 முதலீட்டு வங்கிகளை இறுதி செய்துள்ளது. India's largest stock exchange finalized a record 20 investment banks to manage its upcoming 23,000 crore rupees IPO. பிராந்திய பதற்றங்கள் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடி ஈரான் அதிபர் பெசெஷ்கியானுடன் பேசினார். PM Modi spoke with Iran's President Pezeshkian about regional tensions, securing Indian energy supplies, and ensuring the safety of citizens. வளைகுடா நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கும் ஐநா தீர்மானத்தை இந்தியா உள்ளிட்ட 135 நாடுகள் ஆதரித்தன. India joined 135 nations in backing a UN resolution that strongly condemned Iran's attacks on Gulf countries. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கிய முதல் 6 நாட்களில் $11.30 பில்லியனுக்கும் மேல் செலவாகியுள்ளதாக பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். Pentagon officials briefed Congress that the first 6 days of military operations against Iran cost over $11.3 billion. செயற்கை நுண்ணறிவு AI மேம்பாட்டிற்கு நிதியை ஒதுக்கீடு செய்வதற்காக அட்லாசியன் நிறுவனம் தனது ஊழியர்களில் 10 விழுக்காடு பேரை பணிநீக்கம் செய்கிறது. Atlassian is cutting 10% of its staff to reallocate funding towards AI development. வேல்ஸ் அணியை 4-1 வரை என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய மகளிர் ஹாக்கி அணி 2026 உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றது. நவ்னீத் கவுர் ஹாட்ரிக் கோல் அடித்து அசத்தினார். The Indian women's hockey team qualified for the 2026 World Cup after defeating Wales 4-1 with a Navneet Kaur hat-trick. மாநில தேர்தல்கள் காரணமாக BCCI பகுதி அட்டவணையை வெளியிட்டுள்ளது. மார்ச் 28 அன்று நடப்பு சாம்பியன் பெங்களூரு ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. Defending champions Bengaluru face Hyderabad on March 28 as the BCCI releases a partial schedule due to state elections.